அண்மை செய்தி. நடிகர் சிம்பு நீதிமன்றத்தில் செலுத்திய 1 கோடி ரூபாயை வட்டியுடன் வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 1 கோடி ரூபாயை வட்டியுடன் திருப்பி வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். நடிகர் சிம்பு நீதிமன்றத்தில் செலுத்திய 1 கோடி ரூபாயை வட்டியுடன் வழங்க ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள். வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் சார்பில் கொரோனா குமார் என்ற பெயரில் படம் தயாரிக்க முடிவு செய்து நடிகர் சிம்புவுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. 9 கோடியே 50 லட்சம் சம்பளமாக பேசப்பட்டு 4 கோடியே 50 லட்சம் ரூபாய் முன்பணமாக கடந்த 2021ஆம் ஆண்டில் பெற்றுக்கொண்டு படப்பிடிப்புக்கு வராததால் கொரோனா குமார் படத்தை முடித்துக் கொடுக்காமல் மற்ற படங்களில் நடிக்க சிம்புவுக்கு தடை விதிக்க வேண்டும் என வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு விசாரணையின் பொழுது 1 கோடி ரூபாய்க்கான உத்தரவாதத்தை செலுத்த சிம்புவுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. பின்னர் நடிகர் சிம்பு மற்றும் வேல்ஸ் பிலிம்ஸ் பட நிறுவனத்திற்கு இடையான பிரச்சனைக்கு தீர்வு காண ஓய்வு பெற்ற நீதிபதி மத்தியஸ்தராக நியமனம் செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு நீதிபதி பி பாலாஜி முன்பு இன்று விசாரணைக்கு வந்த பொழுது நடிகர் சிம்பு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் மத்தியஸ்தர் முன் உள்ள வழக்கை இரு தரப்பினரும் திரும்ப பெற்று விட்டதால் நடிகர் சிம்பு தரப்பில் டெபாசிட் செய்யப்பட்ட 1 கோடி ரூபாயை வட்டியுடன் சேர்த்து 1 கோடியே 4,98,917 ரூபாயாக திருப்பி தர உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி டெபாசிட் தொகையை வட்டியுடன் திரும்ப கொடுக்க சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு உத்தரவிட்டார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.